வணக்க நண்பர்களே. சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் பைக் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போதே ஃபயர் ஆயிடுது. இல்லை வீட்டில் சார்ஜ் போட்டுட்டு இருக்கும்போது ஃபயர் ஆயிடுது. இந்த மாதிரி அடிக்கடி நாம் செய்தித்தாள்கள்லையும் அப்புறமா நியூஸ் சேனல்லையும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி செய்திகள் அடிக்கடி பார்த்துட்ருக்கோம். இந்த எலக்ட்ரிக் பைக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. ஆனால் அப்போவெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பாப்புலராக கிடையாது. அப்போது பயன்படுத்தப்பட்ட அந்த பேட்டரி இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா சாதாரண ட்ரை செல் பேட்டரின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரை செல் பேட்டரி இந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க கிடையாது. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் பைக்ஸ் அந்த போக்குவரத்து துறையில் பார்த்திங்கன்னா இதுக்கு லைசன்ஸ் கூட கொடுக்கல. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பழைய ட்ரை செல் பேட்டரிக்களில் அதிகபட்ச வேகமே பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டர் வேகம் தான் போகும். அது போக இந்த ட்ரை சைக்கிள், அதாவது இந்த ட்ரை செல் பேட்டரிஸோடைய லைஃப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. அதிகபட்சம் 300 டைம்ஸ்லேருந்து 400 டைம் வரைக்கும் தான் இதோடைய சைக்கிளிங்னு சொல்லுவாங்க. இதோடைய அந்த சைக்கிள் டைம் 300லேருந்து 400 முறை அந்த மாதிரி தான் இருந்தது. அப்போ என்ன ஆகும்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை பேட்டரி மாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். இதனால் அந்த காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரிக் பைக்குகள் அதிகமாக பாப்புலர் ஆகாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா, பேட்டரியில் புதிய தொழில்நுட்பம் வந்ததுனால இப்போது பயன்படுத்தக்கூடிய பேட்டரி பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி. இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதோட சைக்கிளிங் பார்த்திங்க அப்படின்னா 10,000 முறை வரைக்கும் கூட சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறனால இது அதிகமான நாட்கள் லைஃப் இருக்கும் லித்தியம் அயன் பேட்டரிஸ்னால. அதே போல் இதோடைய பெர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா அதிகமான கிலோவாட்டு. சாதாரணமாக இப்போ பைக்கில் பார்த்திங்கன்னா 3.5 கிலோவாட்டு, 4 கிலோவாட்டு அந்த மாதிரியான அதிகமான பவர் உள்ள பேட்டரிகளும் பயன்படுத்தப்படுதுங்க. இதை நம்ம முறையாக பயன்படுத்தணும். அதே போல் இந்த மின்சார பைக்குகள் இந்த அளவுக்கு டெவலப் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் விலை கூடுதல், அதே போல் இந்த மாசு கட்டுப்பாடுகள், இந்த என்விரான்மெண்ட் மேலே மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு விருப்பம்னு கூட சொல்லலாம். பசுமையை பாதுகாக்கிறதுக்காக கூட இந்த மாதிரி எலக்ட்ரிக் பைக்குகளை அதிகமாக வாங்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நகரங்களில் இது அதிகமாகவே பயன்படுது. மின்சார மோட்டார் சைக்கிள் இவை நீண்ட தூர பயணங்களுக்கும் அதிக வேகத்திற்கும் ஏற்றவை. மின்சார சைக்கிள் உடற்பயிற்சிக்கும் குறுகிய தூர பயணங்களுக்கும் ஏற்றவை. சுற்றுச்சூழலுக்கு உகந்தது. மின்சார பைக்குகள் பெட்ரோல் அல்லது டீசலை பயன்படுத்தாதால் காற்று மாசுபாடு குறைகிறது. செலவு குறைவு. மின்சார பைக்குகளை இயக்குவதற்கு பெட்ரோலை விட மின்சாரம் குறைவாக செலவாகுது. ஓட்டுவதற்கும் எளிதாக இருக்குது. மின்சார பைக்குகள் தானியங்கி டிரான்ஸ்மிஷனுடன் வருவதால் ஓட்டுவதற்கு எளிதாக இருக்கும். அமைதியான இயக்கம். மின்சார பைக்குகள் பெட்ரோல் பைக்குகளை விட அமைதியாக இயங்கும். பராமரிப்பு செலவு குறைவுங்க. மின்சார பைக்குகளில் குறைவான பாகங்கள் இருப்பதால் பராமரிப்பு செலவு ரொம்பவே குறைவு. அதே போல் பெரும்பாலான எலக்ட்ரிக் பைக்குகள் ஒரு முறை சார்ஜ் செய்தால் 100லிருந்து 150 கிலோமீட்டர் வரை மட்டும் செல்லக்கூடியதாக இருக்கும். சார்ஜ் செய்ய அதிக நேரம். மின்சார பைக்குகள் முழுமையாக சார்ஜ் செய்ய 3லிருந்து 4 மணி நேரம் வரை ஆகும். அதிக விலை. மின்சார பைக்குகளின் ஆரம்ப விலை பெட்ரோல் பைக்கு விட அதிகமாக இருக்கும். இந்தியாவில் கிடைக்கும் பிரபலமான மின்சார பைக்குகள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிவிஎஸ் ஐக்யூப் எலக்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு மாடல், ஹீரோ எலக்ட்ரிக்கு, ஓலா, அதே மாதிரி ஏத்தர்ன்ற கம்பெனி, ரீவோல்ட்டு, டார்க்கு, அந்த மாதிரி சில கம்பெனிகள்லாம் இருக்குது. இதில் உங்களுடைய பயன்பாட்டிற்கு தகுந்தாற் போல் நீங்கள் இந்த வாகனங்களை தேர்ந்தெடுக்கணும். உங்கள் தேவைக்கு ஏற்ற நீங்கள் வேகமாக செல்பவர் என்றால் அதுக்கு தகுந்த மாதிரியான வாகனங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இந்த மின்சார பைக்குகள் தீப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அவர்கள் கூறுகின்ற அந்த நிபந்தனைகள், பாதுகாப்பு முறைகளை எல்லாமே முழுமையாக கடைபிடிக்கணும். மின்சார பைக்குகளுக்கான வீட்டில் சார்ஜ் போடும் பொழுது அந்த பவர் சாக்கெட்டு ப்ராப்பராக எர்த்து கனெக்ஷனு, அதே போல் அவர்கள் கூறியிருப்பது போல் 16 ஆம்ஸு 32 ஆம்ஸ் என்று சொல்வார்கள். அந்த பிளக் சாக்கெட் எல்லாமே தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிற மாதிரி செஞ்சுக்கிறணும். அதே போல் சார்ஜ் செய்யக்கூடிய இடமும் ரொம்பவும் இடுக்கான பகுதியாக இல்லாமல் அது மேலே வேறு எதுவும் பொருட்களை வைக்காமல் பார்த்துக்கிறணும்.
அதே போல் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, அந்த சார்ஜரை வந்து இந்த பைக் மேலேயே வச்சுருவாங்க. அந்த மாதிரி வைக்காமல் பைக்கு கொடுத்துருக்கூட அந்த சார்ஜர் யூனிட்டை வந்து பைக்குக்கு அருகில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கிறணும்.